أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, இந்த அல்லாஹ்வை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பாடுகின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவராகவும் தனித்தவராகவும் இணைகளற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை இங்கே நாம் நினைவு கூறுவதற்காக, அவரை புகழ்வதற்காக, அவரை துதிப்பதற்காக, அவர் புகழ் பாடுவதற்காக, அவருடைய வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்வதற்காக இந்த வலைதள வகுப்பிலே நாம் அனைவரும் ஒன்று கொண்டிருக்கின்றோம். மாஷா அல்லா, லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல்குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்றும் நாம் ஒரு தெளிவான அறிவை புரிந்து கொள்வதை அறிந்திருக்கின்றோம். அல்லாஹ் அதற்கு நமக்கு மாபெரும் அருளையும் கிருபையும் செய்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல்குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டதாகவும் 6346 வசனங்களை கொண்டதாகவும் உள்ளது. அதை நம்ம தொடர்ச்சியான செய்யறோம். வேண்டாமா விருப்பப்பட்ட வசனங்களை பார்த்துட்டு வரோம். அந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு எதனை கற்றுக் கொடுக்க நாடுகின்றாரோ அதை நம்ம கற்றுக்கொள்ளும் முகமாக இங்கே நாம் அனைவரும் ஒன்று கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் இன்னைக்கு சொல்லப்பட்ட வசனம் சூரத்தில் அல்-அஹ்ஸாப் சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம், படையினர் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. அதுல 33 5 வசனம் சொல்லியிருக்கீங்க. வசனத்தை மேல படிச்சிருவோம், அப்புறம் அவருடைய விஷயங்களை பார்ப்போம். அவரு பிலால் விஷயத்தான் நினைச்சு உங்களுடைய தட்டு பிள்ளைகளுக்கு உங்களுடைய மரபணி வழி பெற்றோர்களான அவருடைய உறவை பேணிக் கொள்ளும் வண்ணம் நீங்கள் பெயர்களிட வேண்டும். கடவுளின் பார்வையில் இதுவே மிகவும் நீதமானது. அவருடைய பெற்றோர்களை நீங்கள் அறியாவிட்டால் பின்னர் உங்களுடைய மார்க்க சகோதரர்கள் என்ற முறையில் அவர்களை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களை போல் நடத்திட வேண்டும். இவ்விஷயத்தில் நீங்கள் ஒரு தவறு செய்துவிட்டால் நீங்கள் பாவம் ஒன்றை செய்து விடவில்லை. குறிக்கோளுடன் கூடிய உங்களுடைய நோக்கத்திற்கே நீங்கள் பொறுப்பாகின்றீர்கள். மன்னிப்பவர் மிக்க கருணையான அப்படின்னு சொல்றாரு. இதை நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இங்க தொடக்கத்துல எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் தத்து பிள்ளைகளை பத்தி சொல்றாரு. தத்து பிள்ளை என்ன அப்படின்னா, நாம பெறாத பிள்ளைகள், நாமக்கு எடுத்த பிள்ளைகள். தத்தெடுத்த பிள்ளை யாரோ பிறந்த ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கக்கூடிய இப்பயும் பார்க்காத விஷயங்கள் எல்லாம் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம்னா அவங்க என்ன செய்யறாங்க, அனாதாசிரமங்கள், அதாவது அந்த மாதிரியான இடங்கள்ல போய், அதாவது ஆதரவற்ற நிலையில் உள்ள பிள்ளைகளை அவங்களுக்கு ஒரு வாரிசு வேணுங்கிறதுக்காக அதை எடுத்து வளர்க்குறாங்க. அந்த மாதிரி வளர்க்குறப்ப அல்லாஹ் என்ன சொல்றாங்க, தத்து பிள்ளைகளும் வளர்க்கணும்னு வச்சிருக்கிறோம். அந்த தத்து பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அவருடைய மரபணு பெற்றவர்களான அவருடைய உறவு பேணிக் கொள்ளும் வண்ணம் நீங்கள் பெயரிட வேண்டும் சொல்லப்படுது. அதெல்லாம் அந்த காலத்திலேயே எப்படி இருக்குது, ஃபேமிலி நேம். இப்ப கூட ஒரு பயோடேட்டா நம்ம ஃபீல் பண்றதா இருந்தா ஃபர்ஸ்ட் நேம், செகண்ட் நேம், குடும்ப பேர்லாம் கேட்கறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பழக்கம் குறைஞ்சிருச்சு. என்ன குடும்பம்னா குடும்பம் சொல்லுவான், என்ன ஃபேமிலி, காசு ஃபேமிலி, இது அந்த ஃபேமிலி, இந்த ஃபேமிலி, ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படித்தான் ஒரு பேர் இருக்கே தவிர நம்ம பேருக்கு பின்னால அதை பதியக்கூடிய வழக்கம் இல்லை. ஆனா நினைச்ச இனிசியல் போடுறோம். அதுக்கு பதிலா நம்ம தந்தைகளுடைய பேர்ல இனிசியலா போடுறோம்ல. பாப்பா தெரிஞ்சுன்னா கேள்வி போடுறான் பாருங்க. காசியாவே கேள்வி போடுவோம். அது மாதிரி அப்துல்லால ஏ போடுவோம். கட்சி மொழியில கேள்வி போடுவோம். அதன் மொழியில சிஏ போடுங்கிற வளர்ப்பு வச்சிருக்கிறோம். அந்த பேர் ஈஸியா அவங்க இருக்கணுங்கிறத எல்லாம் சொல்றேன். நம்ம வளர்த்தக்குள்ள நம்ம பேரை போட்டு ஆசைப்பட்டு சில பேர் என்ன செய்வாங்கன்னா வளர்த்திருப்பாங்க. அந்த சொந்த உறவு அக்கா தங்கச்சி பிள்ளைங்க மொத்தம் பிறந்திருக்கும். ஒரு அக்காவுக்கு குழந்தை இல்லை, தங்கச்சி குழந்தை இல்லைன்னா ஒண்ணு விட்டு கொடுத்து வளர்ப்பாங்க. குழந்தை பருவத்திலே அந்த அக்காட்டை கொடுத்து வளர்க்க வைப்பாங்க. அவங்க சின்ன பிள்ளைங்க வளர்த்து வாழ்க்கை திருமணம் செய்யும் பொழுது என்ன நடக்கும், அந்த திரும்ப மிக்க புஸ்தகம் இருப்பாங்க. அதுல பிரச்சனை உண்டாக்குவாங்க. என்ன செய்வாங்கன்னா, நான் தான் வளர்த்தவர்களா ஏன் பேரை போட சொல்லி அவரு ஒரு நிலைக்கு வருவார். யாரோ வளர்த்தவர். ஆனா இது பெற்றோர்கள் சொல்ல இடிக்க மாட்டாங்க. ஏன் பிள்ளை ஏன் சும்மா போடுற ஒரு பிரச்சனை கொண்டு வருவார். இதை நம்ம சமூகத்திலே பாக்குறோம், வேற விஷயத்த பாக்குறோம். இதனால பெரிய பிரச்சனை எதுவும் பாக்குறோம். நல்லா செய்யக்கூடியது என்னன்னா, யாருக்கு யார் பிறந்தாங்களோ அந்த சரியானது நியாயமானது அதுதான் பயன்படுத்துன்னு சொல்றாரு. பெற்றோருக்கு தான் அந்த உரிமை இருக்க தவிர பிறருக்கு அது ஈசிக்கப்படக்கூடிய உரிமை இல்லை. அதை நம்ம கேட்கறது கோர்றது தப்பு. நாம தான் முடிஞ்ச வளர்த்து இருந்தாலும் நமக்கு அந்த உரிமை இல்லை. ஒருவேளை குழந்தை பெற்றோர்ல இருந்து ஒரு
தாய்மடி பால் குடிச்சு வளர்த்தா கூட பரவாயில்ல. சில பேர் 40 நாள் கழிச்சு கொடுப்பாங்க, சில பேர் அந்த டைம் வச்சிருப்பாங்க, சில நேரம் பால் ஊட்டி கொடுப்பாங்க 40 கழிச்சு தார அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி சில பேர் பிறந்தோடனே வாங்கிடுவாங்க, அப்பதான் உரிமை கொண்டாட முடியுங்கிறதுக்காக, நம்ம பிள்ளைதான் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி செய்வாங்க. அந்த பிள்ளைக்கு வேற வழியை பால் ஊட்டுவாங்க, இவங்களுக்கு வேலை ஊட்டுறதுல கூட வேற வழியா பால் ஊட்டுவாங்க. இப்படி இருக்கும். ஆனா எப்படி சொல்லியிருந்தாலுமே அல்ல என்ன சொல்றாருன்னா, அந்த பிறந்த வழியில உள்ள மரபணு வழியில உள்ள பேரை தான் நீங்க எடுத்து சொல்றாரு. அப்போ நமக்கு அந்த குடும்ப பேர்கள் இடக்கூடிய பழக்கம் மிகவும் கூட இன்சிங்கிற பழக்கம் இருக்குது. அந்த இன்சில யாருக்கு அது பிறந்ததோ அந்த பாப்பாவோட பெயர் பிடிச்சா பயன்படுத்தணுமே தவிர, நாம எவ்வளவுதான் ஒரு பால் விற்காத அளவுக்கு வளர்ச்சி இருந்தாலும் அந்த உரிமை கோருவது நமக்கு என்ன இல்லை, ரைட்ஸ் இல்லை அப்படிங்கிறத அல்ல சொல்றாருங்க. நமக்கு அந்த அனுபவம் இல்லை. இதனுடைய கஷ்டம் நஷ்டம் இதெல்லாம் யாருக்கு தெரியுமோ அந்த மாதிரி வளர்த்தது தான் தெரியும். இந்த சட்டத்தை யார் எந்த அளவுக்கு நமக்கு அல்லாத அடிப்படையாமோ அவன் ஏற்றுக்கொள்வான். அல்லாத முழுமையா புரிஞ்சு கொள்ளாத ஏற்றுக்கொள்ளாத அதில் நிறைய அளிப்பான். இதுல நமக்கு ஏன்சியில போடணும் அப்படிங்கிறதுல தந்தைகள் மரபணும் அதை என்ன பண்ண மாட்டாரு, இப்படி சொல்ல மாட்டாரு, அதை வலியுறுத்த மாட்டாரு. இப்ப இருப்பாங்க அந்த மாதிரி பெரிய சண்டைகள்லாம் வந்து பார்த்துக்கிறோம் நிக்கா சமயத்துல. இருக்கட்டும். அப்போ தத்துப்பிள்ளை அல்ல என்ன வேறாரு அவருடைய மரபணு வழி பெற்றவர்களான அப்படி உறவினர்களை பேணிக் கொண்டு வண்ணம் நீங்கள் தேர்விட வேண்டும். இது ஒரு கட்டளையா இருக்குது. இது பழங்காலத்துல இந்த மாதிரி தப்பு நடந்திருக்குது. அல்ல சொல்றாரு, நல்லா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. வழக்கக்கூடிய பேர்களுக்கு அவங்க பேரை வச்சுக்கிறது, குழு பேரை வச்சுக்கிறத செய்யறாங்க. அப்படி செய்யக்கூடாதுன்னு இந்த சட்டம் அல்ல சொல்லியிருக்கிறாரு. ஒரு சம்பவம் நடந்திருக்குங்கிறத நம்ம அந்த காலத்துல வரலாறு இருந்து நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். நமக்கு என்ன படிப்பு இருக்குதுன்னா நம்மளும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். யாருக்கு பிறந்தாலும் அவங்க இன்சில வைக்கணுமே தவிர வளர்த்து உரிமை வச்சுக்கிட்டு நம்ம பேரை போடக்கூடாது அப்படிங்கிற என்னோட பாடம் கற்றுக்கொள்றோம். அடுத்து கடவுளின் பார்வையில் இதுவே மிகவும் நீதமானதுங்கிறார். அது நம்ம பார்க்கும்போதே தெரியுது. பெற்றோர் தான் உரிமை வளர்த்து ஜஸ்ட் இது பிறந்தா தெரியுங்க, 25 வருஷம் வளர்ப்போம் அப்படின்னா வாதங்கள் வைக்கலாம். ஆனா நீதம் என்னன்னு கேட்டாக்கா கடவுள் சொல்லக்கூடிய நீதம். ஏன்னா அவர் தான் நீதமானவர், அவர் தான் படிச்சவர், அவர் தான் எல்லாம் அறிஞ்சவர், எது சரி தவறுங்கிறத எனக்கு உணர்த்தியவர். அப்படி சொல்லக்கூடிய வார்த்தையை மீறி நாமளா ஒரு விவாதம் பண்ணி ஜெயிச்சு வெற்றி பெற்று தீர்ப்பு வழங்கிவிட்டால் அதெல்லாம் செல்லாது. உலகத்துல வேணா நீங்க வச்சுக்கலாம். ஆனா கடவுளை பார்வையில் எது நீதினு கேட்டாக்கா அவருடைய வார்த்தைகள் தான் நீதியானது, அவர் சொல்லக்கூடியதான் நீதியானது. ஏன்னா இவ்வளவு தெளிவா சொல்லி கூட உடனே செய்ய மாட்டார்களுக்கு இது இருக்குது. ஏன் நம்ம எடுத்துக்கிறோம் அதான் சொல்லிட்டாரா ரைட் நமக்கு. ஆனா இந்த வார்த்தைகளை பொதுவான சவாசனத்துக்கு எடுத்துக்கிறார்கள் அதை வாதம் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நிரூபிக்கிறார் சொல்றாரு. அதுதான் இந்த விஷயத்தை வச்சிருக்கிறாரு. அந்த வார்த்தையை வரப்போ நமக்கு மாற்று சட்டமா இருக்குது, பின்பற்றக்கூடிய வார்த்தைகளா இருக்குது. அதுல எந்த வார்த்தை வீண் கிடையாது, எதையும் அவர் சும்மா சொல்ல மாட்டாரு. இப்படிலாம் ஒரு விஷயத்த எல்லாம் சொல்றாருன்னா அதுல நமக்கு படிக்கணும் இருக்குது, அதுவும் புரிஞ்சுக்கணும். அதனால இந்த மாதிரி 2 விதமான மன மக்கள் இருப்பாங்க. எது சரின்னா நீதமானது எதுன்னா அல்லாவுடைய பார்வையில அவர் சொன்னது விஷயம் தான் நீதமானதுங்கிறத இங்க சொல்றாரு. நீங்கள் கடவுளின் பார்வையில் இதுவே மிக நீதமானது, அவருடைய பெற்றோர்களை நீங்கள் அறியாவிட்டால் இல்ல வார்த்தை வருது சொல்றாரு. ஏன்னா அந்த மாதிரி சிக்கல் இருக்குது அப்படிங்கிற சொல்றாரு. எப்படி சிக்கல், ஒரு ஆசிரமத்துக்கு போறோம், தெரியாது, யாருக்குள்ளே தெரியாது, அவங்களுக்கு தொடர்பு இருக்காது. நிறைய சம்பவம் பாக்குறோம்ல, குழந்தைகளை பெற்று போடுறாங்க, தவறான முறையில பெறுறாங்க, வேண்டாம் முடிவு பண்றாங்க. அதை நம்ம நினைச்ச புள்ள வரலங்கிறதுக்காக அதை பேக் பண்ணி எங்கேயாவது குட்டை வச்சுட்டு போயிடுறாங்க. எவ்வளவு இடங்கள் நம்ம பாக்குறோம், ரீல்ஸ் பாக்குறோம், வீடியோக்கள் பாக்குறோம் வலைதளங்கள்ல. ஒரு புள்ள சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஒரு குடலை போட்டு இருக்கும், இறந்து பார்த்தா அதுல கொஞ்சம் இருக்கும், அது துடிப்போடு இருக்கும், ஊர்ல இருக்கும். உடனே அதை காப்பாற்றி அதை அரசு வளர்க்கக்கூடிய அளவுக்குலாம் இருக்குது. அந்த மாதிரி துறைகள் இருக்குது. சில இடங்கள்ல பிராணிகள் அதாவது நோண்டக்கூடிய அளவுல இருக்கும், அதை போய் பார்த்தா பிளாஸ்டிக் கவர்ல இருக்கும். அதை பேக் பண்ணி அந்த பேக்கிங் பண்ண உயிரை தேரக்கூடிய அளவுக்கு. ஆனா அதையும் தாண்டி எல்லாம் உயிரை வச்சிருக்கிறாரு அந்த இடத்துல. அந்த மாதிரி கவர்ன காட்சி நம்ம பார்த்திருக்கோம். ஒரு கையில போட்டு கைக்கு மேல கையை போட்டு சுருட்டி போட்டு துடிக்க பார்த்து அது எடுக்கக்கூடிய. அப்ப இந்த பிள்ளைகளை எப்படி நமக்கு பேர் சொல்ல முடியும்? எடுக்கப்பட்டு அந்த பிள்ளைகள் ஆசிரியர்களையோ ஒரு தனிநபர் மூலமாகவோ அதுக்கு நிர்ணயிக்கப்படுது, வளர்க்கப்படுது. இன்னும் மேல போன அரசியலே நிறைய சம்பவங்கள் நடக்குது. தவறான உறவுகள் மூலமாக திருமணமே ஆகல, அவங்க உண்டாயிடுச்சு. இது ஒரு இந்த மாதிரி பேக்கரி இல்லாத ஒரு கேஸா இருக்கும். அது மாதிரி நிறைய கேஸ் நம்ம அதே கேள்விப்படுறோம். அதை கேள்விப்பட்டு குழந்தை உண்டாயிடுச்சு, இப்ப அடுத்து என்ன நடவடிக்கை அப்படின்னாக்கா சம்மந்தப்பட்டவரையும் பிடிச்சாச்சு. பிடிச்சி அவங்களும் போக்சோ சட்டங்கள் 5 வருஷம் ஒதுக்கி போட்டுருவாங்க அவருக்கு தப்புக்கு. அது வாத்தியாரா இருப்பாரு, டியூஷனா இருப்பாரு, ஏதாவது இருப்பாரு. பிள்ளைகள் வேற ஒரு பிரச்சனை உண்டாக்கி இப்படி நடந்த சம்பவங்களை இப்போ இந்த பிள்ளைக்கு காப்ப யாருன்னா அதை அரசாங்கம் வளர்க்கு. அரசாங்கம் கஷ்டப்பட வச்சு குழந்தை பிற வரைக்கும் ஹாஸ்பிட்டல் தங்க வச்சு பிள்ளைய வளர்த்து அந்த பிள்ளைய பெற்று கவர்மெண்ட்
இருக்கு. அதை வெவ்வேறு பயன்பாட்டுக்கு பண்ணுவாங்க. அதை குழந்தை வளர்த்து என்ன செய்யணுமோ அரசு பயன்பாடு வகையில அரசு ஒரு வேலையை கொடுத்து அதை வந்து நாட்டினுடைய ஒரு முன்னேற்றத்திற்கு ஏதோ ஒரு வகையில அந்த பிள்ளையை வீணடிக்க மாட்டாங்க. எந்த உயிரினு உயிர் பொறுத்த வரைக்கும் புனிதமானது. அது நல்லா சொல்லக்கூடிய வார்த்தை. அதை தேடக்கூடிய மக்கள் மனதில் இருக்கிறாங்க. இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டங்கள் என்ன இருக்குது, எந்த உயிரினும் கொல்லக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில. ஆனா சரி எவ்வளவு தேவைப்படாருன்னு, ஆனா தவறான நல்ல ஒரு உருவான குழந்தைங்க என்ன செய்யணும்னா அரசியல் தத்து எடுத்துக்கிறது. அப்ப தத்து எடுத்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல வந்து இவங்க தேவைப்பட பேர் தெரியும், அரசு வளர்க்கக்கூடியது இன்னும் இருந்தாலும் தெரியும், அதுக்கு அந்த பேர் வச்சு பண்ணிக்கலாம். ஆனா இந்த மாதிரி குப்பையில கடந்த பிள்ளை, போட்டு போன பிள்ளை, இன்னும் பல விதமா இருக்குது பாத்தீங்களா, இதெல்லாம் என்ன செய்ய முடியும், அதுக்கு பேரே தெரியாது, கண்டறியவும் முடியாது, ஒரு வழியும் கிடையாது. அந்த மாதிரி பிள்ளை இருக்கும் பட்சத்துல என்ன செய்யறது, அந்த அதுக்கு ஒரு தீர்வு சொல்றேன். ஏன்னா அப்படி இருக்கு அப்படிங்கிறது விஷயம். உடைய மார்க் அவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பெற்றோர்களை அறியாவிட்டால் பின்னர் உங்களுடைய மார்க்க சகோதரர்கள் என்ற முறையில் அவர்கள் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு அங்கத்தினரை போல் நடத்திட வேண்டும் அப்படிங்கிற அவங்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மார்க்க சகோதரர்கள், நம்முடைய தொழிலை சகோதரர்கள், நம்முடைய எந்த மார்க்கை பின்பற்றுகிறோமோ அந்த மார்க்கத்தினுடைய சகோதரர்களாக என்ன செய்ய நம்ம குடும்பத்துல உள்ள ஒருத்தரை போல் நடத்திடுன்னு சொல்றாரு. நம்ம சகோதரன்னா இப்ப நான் ஒரு பிள்ளையை வளர்ந்து நம்ம சகோதரனா வளர்க்குற பிள்ளையார அந்த பிள்ளைக்கு மற்ற உறவு முறைகளை நம்ம சொல்லிவிடும். இதே சகோதரன் தான் அவனுக்கு அது யாரு பெரியாப்பா சாச்சா மாமான்னு சொல்றோம் இல்லையா, நம்ம அந்த மாதிரி வயது அப்படித்தான் செய்யணும்னு சொல்றாரு. வயசுல வந்து வித்தியாசம் இருக்கும். நான் பெரிய மனிதனா இருக்கிறேன், எனக்கு கீழே நான் வளர்க்குறது கொஞ்சம் சின்னதா இருக்குது. வயசுல நமக்கு 40-50 வித்தியாசம் இருந்தாலும் எனக்கு ஒரு சகோதரன் தான். அந்த சகோதரன் அடிப்படையில அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு வயசுல சிறுசா இருந்தாலும் அந்த சிறிய தந்தை பெரிய தந்தை ஒரு வரும் சொல்ல வரேன். ஏன்னா அல்ல சொல்லி வேற வார்த்தை சொல்லல, சகோதரன் சொல்ல குடும்பத்துல வரும்னு சொல்லல, மார்க்க சகோதரன் சொல்றாரு. அந்த அடிப்படையில நீங்க எப்படி அவங்களை பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா உங்களுடைய மார்க்க சகோதரன் என்ற முறையில் அவர்களை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களை போல நடத்திட வேண்டும் அப்படிங்கிற. குடும்பத்தின் அங்கத்தை எப்படி நடத்தணுமே, ஒரு பிள்ளை தத்தெடுத்தாச்சு எப்படி உரிமை வழங்கணுமோ அளவுக்கு நம்ம பிள்ளை என்ன உரிமை செய்யணுமோ அதே உரிமையை செய்வது சொல்றாரு. குடும்பத்தினை எப்படி நடத்துங்க, உடவடிக்கையில இருந்து உடையில இருந்து வேற்றுமையை பாராட்டக்கூடாதுங்கிற. நீங்க தத்து எடுத்து வழக்கன்னு முடிவு பண்ணிட்டீங்களா, நம்ம புள்ள மாதிரி நினைக்க புள்ள இல்ல இருந்தாலும் அல்ல நம்ம சொல்றது இந்த சட்டத்தை பின்பற்றுங்கிறார். சொத்துலையா நம்ம உறவு செய்யணும், அதை நம்ம கொடுக்கணும். உணவா சமமான உணவு கொடுக்கணும், உடையா நம்ம போல இருக்கணும். சாதாரண தர்மமே அப்படிதான் சொல்றாரு. நீங்கள் விரும்பாதவன் கொடுக்கக்கூடாது சொல்றாருல, விரும்பக்கூடிய உடனே நம்ம வாழ்ந்துடனே அது நீங்க வாழ்ந்தீங்க கேட்கிறாரு இல்லையா, அந்த மாதிரி அதே நம்ம சொல்லும் பொழுது நம்ம தத்துக்குள்ளே வளர்க்கக்கூடிய இடத்துல அந்த பிள்ளைகள் எப்படி மேலும் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாரு. நம்முடைய சொந்த குடும்பத்தினர் எப்படி நம்ம நடத்துவோமோ பாகுபாடு இல்லாம அது மாதிரி நடத்துகிற சட்டத்தை சொல்றாரு. அந்த மாதிரி வாய்ப்புகள் நமக்கு ரொம்ப சொந்தமா தான் இருக்குது. நம்மளுக்கு அந்த அனுபவம் இல்லை, நம்ம நிறைய பேர் தத்து வரக்கூடியவங்க இருக்கிறாங்க. அவங்க எப்படிதான் பாக்குறதுக்கு இந்த சட்டங்கள் நமக்கு எல்லாம் அவங்க சொல்றாரு. அதாவது விஷயத்தில் நீங்கள் ஒரு தவறு செய்துவிட்டால் நீங்கள் பாவம் ஒன்றை செய்துவிடவில்லைங்கிறார். என்ன விஷயம் சொல்ல விடுதுன்னா, இந்த மாதிரி விஷயத்துல ஒரு தவறு செய்துவிட்டால் அப்படின்னாக்கா இந்த மாதிரி சட்டம் தெரியாம நாம இருந்திருப்போம். சமயத்துல ஒரு காலகட்டத்துல இந்த குரான் பக்கம் இருக்க மாட்டோம், குரான் என்ன சொல்லி தெரிஞ்சிருக்காது. ஒரு ஒரு ஊர்ல புது சமூகம்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தான் சர்வீஸ் கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி வேதமே தெரியாம இருந்திருக்கும். அவனை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி இன்சில் வைக்கிறது ப்ராப்பரா செஞ்சிருக்க மாட்டாங்க. அது தவறு. அந்த மாதிரி தவறு செஞ்சிருந்தா பெரிய தப்புன்னு சொல்றாரு. தெரிஞ்சு செய்யாதீங்க, தெரியாம செய்யறதுக்கு மேட்டர் கிடையாது. உதாரணமா நம்ம வந்து சொந்த உறவு பெற்ற பந்தத்தை தின்மை செய்யலாம்னு இருக்குது. அக்கா மகள் நமக்கு மருமக, தாய் மாமா, இந்த மாதிரி ஒரு மனுஷன் திரும்ப செய்ய நம்ம சட்டம் தெளிவா இருக்கு. யாரை திரும்ப செய்யணும் யாரை செய்யக்கூடாது சட்டம் நமக்கு தெரியும். அப்ப அதுல இந்த விஷயம் இருக்குது. இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள முன்னாலே திரும்ப வந்து செஞ்சிருப்பான். இந்த மாட்டு மேல இருக்குது இல்ல, அக்கா மாலை கட்டிக்கிறது ஏன் அவங்க கட்டுறாங்க, இந்த மாதிரி சொத்துக்கள் வெளியே போகக்கூடாதுக்காண்டி அக்கா சொத்து தம்பிக்கு, தம்பி சொத்து அக்காவுக்கு கட்டிக்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க வெவ்வேறு மதங்கள்ல. அப்ப அந்த மாதிரி வளர்ந்த ஒரு குடும்பங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம சொந்த அக்கா மகளையே அவங்க மத அடிப்படையில தீர்மானிச்ச மாதிரி கட்டிக்கிடுவாங்க. அது ரத்தத்துல ரொம்ப நெருங்கிய பந்தம், அது செய்யக்கூடாதுன்னு எல்லாம் எனக்கு சொல்றாரு. உண்மையிலே சொந்த மகனுக்கு மேலான ஒரு உறவு அது மாதிரி நம்ம செய்யக்கூடாது. அதாவது அக்கா ரத்தம் தம்பி ரத்தம் ஒண்ணு, மற்ற ஒரு ஆட்டம் கலப்படமா இருக்குதுங்க. இவங்க 2 பேர் கலப்படம் ஆகணும். நம்ம பொறுத்த வரைக்கும் அல்ல நமக்கு வந்து சாச்சி மக, உமா மக, பெரியாப்பா மக, சாச்சா மக, நமக்கு உறவு முறை அக்கா தங்கச்சி பேர் தான் வரும். இவங்க எப்படி கூடுவோமா, சாச்சி மோல அக்கா தங்கச்சின்னு சொல்லுவான், பூ மோல அக்கா தங்கச்சின்னு சொல்லுவான். ஆனா அதே சமயத்துல பெரியப்பா மக சாட்சி மோல அதே பேர் சொல்லுவான். உறவு முறை வார்த்தை அக்கா தங்கச்சிங்கிறதுனால மனித வைக்கக்கூடாதுங்கிற சிக்ஷன் எப்படி அவங்களுக்கு மனசு வருதுன்னு கேட்பாங்க. மற்ற நேரத்துக்கு வருவா, இல்லாட்டி ஒரு உணர்வு பூர்வமே அக்கா தங்கச்சி பேசிட்டு எப்படிப்பா சாட்சி மோல கட்டுறேன் அப்படின்னு பண்ணுவா.
அதெல்லாம் அல்லா சொல்ல சட்டம் இல்ல. வார்த்தையில ஒருத்தி அக்கா பையன் சொல்றதுனால அப்படி அக்கா ஆயிட முடியுமா? வீட்டுக்கு தான் பேசாதவோ, அம்மா தாயும் பேசாதவோ, தாய்மாரன்ற அன்னையரே வரும், எல்லாமே வாப்பாவோட பின்னாடி ஆக முடியுமா? ஆக முடியாதுல்ல. அன்னைக்கு ஆக முடியாது. அம்மா ஒரு பொதுவான வார்த்தையா இருக்குது. உறவு வரைக்கும் வார்த்தை எல்லாம் வச்சிருக்கிறாரு. நம்ம பழங்குறத அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, மாமா, மாமி, லட்சுமி வச்சிருக்கிறோம். உண்மையா அப்படி ஆயிட முடியுமா? அப்படி ஆயிட முடியாது இல்ல. ஆனா அல்லா சொல்லக்கூடிய அந்த உறவுல நமக்கு அதை தடை செய்யல. நம்ம அதை ஜாதகம் செய்யலாம். இன்னும் சொல்ல போனா நம்ம சாட்சி மகளை பண்றது வழக்கு தீர்க்கிறதுக்கு அது ஈஸியா இருக்குது. அதே பெரியாப்பா மகள் சாச்சா மகளை பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது. இன்னும் வழக்கு அதிகமா வரல. ஏன்னா அது செய்யாதவங்க இன்னும் வரல. ஒரு கேள்வி வந்துட்டு இருக்கு, என்னப்பா சாச்சா சாட்சி மகளை கட்டி இருக்கு, அப்ப சாச்சா மலை சொல்லிருக்குல்ல, அது ஒண்ணுமே கிடையாது. அதனால சாட்சி மலை கட்டினா அது ஒரு வேற மாதிரி பார்ப்பானுவோம். எப்பா சொந்த தங்கச்சி மாதிரி அப்படின்னு நினைப்பானுவோம். இதெல்லாம் ஒரே ஒண்ணு விஷயம் தான். இந்த சாச்சா இருக்கோம், நம்ம இருக்கோம் ஒண்ணு, சாட்சி வராதான் எக்ஸ்ட்ரா. அது மாதிரி சாட்சி ரத்தம் உண்மை ரத்தம் ஒண்ணு, அந்த சாச்சா ஒருத்தம் எக்ஸ்ட்ரா ஒண்ணு. வேறுபாடு பாகுபாடு கிடையாது. அதனால நமக்கு கற்றுக் கொடுக்கறாரு, நம்ம செய்யறோம். ஆனா இதுக்கெல்லாம் மாற்றமாக, அதாவது 4 வழியில இந்த ரத்தம் கலக்காம ஒரே வழியா வரக்கூடியதான் இந்த தாய் மாமா அப்படிங்கிற சிஸ்டம், அக்கா மாடு கட்டிக்கிறது. அப்ப அக்கா மாடு கட்டிக்கிறது சேர்த்து பார்த்து அப்படிலாம் செய்யறாங்க. இதை பத்தி என்ன ஏற்கனவே திருமணம் பண்ணி குழந்தைய பெற்றிருப்பாங்க. இதுகளை பொறுத்த வரைக்கும் என்ன சிஸ்டம் சட்டம் அப்படின்னு கேட்டா, இது செஞ்சாச்சு, செஞ்சு வாழ்ந்தாச்சு, பொண்ணு பெற்றாச்சு, முடிஞ்சு போச்சு எல்லாமே. இப்ப என்ன ரத்து பண்ணணுமாங்கிற கேள்வி கேட்பாங்க. இப்போ நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், அக்கா மாதத்துக்கு கேட்டுட்டேன், தப்பா பண்ணிட்டேன், வந்துருணுமா அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா? அதுக்கு அதை வேண்டாங்கிறத நடந்து முடிஞ்சு விட்டுருங்க. அதனால தெரிய ஒண்ணுது இல்ல, நடக்க போறது நீங்க என்ன செய்யுங்க, சரியா செய்யுங்க. இது இஸ்லாத்து வந்தீங்கன்னா இப்ப என்ன தலைமை என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகளா இருக்கு. எப்படி இருந்து பாருங்க. விஷயத்தையும் நீங்க ஒரு தவறு செய்துவிட்டான்னு சொல்றாரு. இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க தப்பான விஷயத்துக்கு என்ன சொல்றாரு. ஒரு முறைக்கு தெரிவிக்க முடியுமா? அது எல்லாம் இருக்கிறது தான். ஒரு வார்த்தை எல்லா விஷயத்துக்குமே நம்ம பாக்குறாங்க. இந்த விஷயத்துக்கு தவறு செய்து விட்டால் நீங்கள் பாவம் ஒன்றும் செய்து விடவில்லை. ஏன்னா நீங்க அறியாத இடத்தை செய்வீங்க. நீங்க மறுமலை கிட்ட எப்படின்னா தெரியும் செய்ய தெரியாம செஞ்சது. எப்பவுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, தெரிஞ்சுதான் செய்யக்கூடாது. எதுக்கு நம்ம பிடிப்பாரு, உங்க எல்லாருமே நோக்கத்தை பிடிப்பாரு, நோக்கத்தை பார்ப்பார். நம்ம ஒரு இஸ்லாமிய பேர்ல தப்பான ஒண்ணு பின்பற்றி கொண்டிருந்தா கூட என்ன நோக்கத்துக்கு செஞ்சோம் அதை பார்ப்பார். நம்ம இறை வழிபாட்டுக்கு ஒரு அங்கமா நம்ம செஞ்சிருந்தா கவனிக்கு இருந்தாயிடும். அதே சமயத்துல விஷயமே தெரியல, நம்ம தெரிய அடையணும், அதை முயற்சி பண்ணணும். அதனால ஆண்டி ஒரு தப்பான ஒரு காரியம், ஒரு விஷயம் நன்மைக்காக நம்ம செஞ்சோம், அது தீமையாகி போச்சுன்னா நம்ம கட்ட முடியுங்களா? குடிக்க மாட்டார்ல. நம்ம நன்மைக்காக தான் நம்ம செஞ்சோம். அது மாதிரி சொல்லக்கூடிய பழைய தவறுகளை என்ன சொல்றாரு, விஷயம் தவறு செய்துவிட்டால் நீங்கள் பாவம் ஒன்றை செய்து விடவில்லை, குறிக்கோளுடன் கூடிய ஒரு நோக்கத்திற்கு நீங்கள் பொறுப்பாகின்றீர்கள். நாம் எதுக்கு போறதுன்னா குறிக்கோளோட ஒரு தீய நோக்கத்தோட ஒரு விஷயத்த செஞ்சோம்னா அதுக்கு நம்ம பொறுப்பாயிடுவோம். ஆனா இந்த நோக்கமே இல்லை, எங்க செஞ்சோம், எங்க செஞ்சோம், நல்லது செஞ்சோம், அந்த தீமைக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு பொறுப்பாக முடியும், பொறுப்பாக மாட்டோம். கடலை ஒருத்தர் வேலை பாக்குறாரு, ஒரு சம்பவம் நடந்துருச்சு, ஒரு நஷ்ட சம்பவம் நடந்துருச்சு, அவன் வேலையும் செய்யல, அவரு எதாச்சும் ஒரு சுவிட்சை போட்டா ஏதோ பர்ன் ஆகி போச்சு, சம்திங் ஆகி நடந்துருச்சு. இப்போ நம்ம அவனுக்கு குற்றம் பிடிக்க முடியுமோ? அவன் வேலையை செஞ்சானா விஷயம் இருக்குதுல்ல. நஷ்டப்பட்டது இல்ல, நஷ்டப்பட்டு அடையாளம் நடிக்கிறார் நம்மள, அதெல்லாம் நஷ்டப்பட்டுட்டோம். நஷ்டப்பட்டாரு, வேலைக்காரன் செஞ்சது, ஆனா அந்த கஷ்டம் ஈடு செய்ய முடியாது, அதுவும் அவனுக்கு தெரியும். இப்ப நீ வாழ்க்கை வேலை செய்ய கணிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அவங்ககிட்ட. அப்ப நடந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அவன் என்ன இன்சிடென்ட் செஞ்சாலும் பார்க்கணும். நம்ம உள்ள நோக்கம் என்ன அதான் பார்க்கணும் இந்த இடத்துல. அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் நோக்கம் இல்லை, அதாவது விதியில வச்சிருக்கிற கஷ்டமடைந்தது அது நடந்திருக்குது. அப்போ எப்பவுமே எந்த ஒரு காரியமே சரி, நம்முடைய எல்லாருக்கும் நோக்கத்துக்கு தான் இல்லை. நிறைய பேரு எப்படி சொல்றது, உதாரணம் சொல்றதா இப்போ அந்நிய பெண்களை நாம என்ன செய்ய கூர்ந்து பார்க்க கூடாது, அதாவது தீய நோக்கத்தோட பார்க்க கூடாது. பல இது இருக்குது இல்லை. ஆனா இந்த சமயங்கள்ல நமக்கு தேவை இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த பெண்ணை லேசா பார்த்தா அப்படியே திரும்பிக்க முடியாது. அவங்கள்ட்ட நம்ம பார்க்குவோம், பேசுவோம், பேச்சு கொடுப்போம், அவங்களோட பதில் வாங்குவாங்க, அவங்களோட பேச்சு ஒழுங்கா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காண்டி பேசணும்னா என்னமா படிச்சிருக்க அப்படின்னு கேட்போம், தெரியுமான்னு கேட்போம். அவ அடுத்த வேலைக்கு போறியாங்கிற விஷயத்தை பத்தி ஏதாவது நமக்கு தேவையானதை கேட்போம். ட்ரைனிங் தெரியுமான்னு கேட்போம். அது மாதிரி திருமணத்துல வெளிநாடு போறதா இருந்தா அவங்க அப்பா அம்மா சம்மதிப்பாங்க அப்படிங்கிறத கேட்போம். பாஸ்போர்ட் இருக்கான்னு கேட்போம், ஒரு கார் ஓட தெரியுமான்னு கேட்போம். பல கேள்வி இருக்குது. ஒரு பெண்ணை இதெல்லாம் கேட்க முடியாது, கேட்ட கூட இவ்வளவு கேள்வி கேட்கலாம் சொல்ற பயம் இல்ல, அதெல்லாம் கேட்டுக்கலாம் கேட்டாதீங்க. அது எப்படியோ நாசமா சரிமா செஞ்சுக்கலாம். பேச்சு எதுக்குன்னா இந்த பெண்ணிட்ட பேசும்போது பெண் தொடர்ச்சியா பேசுதா, ஒழுங்கா பேசுதா, பிச்சு பேசுதா,
அந்த வார்த்தைகளும் கரெக்டா வருதா அப்படின்னு கவனிக்கும். முகமறை சரியா இருக்குதா, கண்ணை வயல பொத்தி பொத்தி முடிக்கிறா, அந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிஸ்ட் வித்தியாசம் இருக்கிறாரு பார்ப்போமா இல்லையா? அந்த மாதிரி போட்டோ எடுத்தா வேற நின்றும்போம், சொலா நின்றும்போம், கிராஸ் நின்றும்போம், எல்லாம் இல்லை பார்க்கணும். அப்ப அந்த நோக்கம் என்ன? அவருடைய வடிவத்தை பார்க்க நோக்கம் இல்லை. நமக்கு ஒரு நல்ல ஒரு குடும்பத்துல புள்ள வரணும், அப்ப அவங்க பிஹேவியரை பார்ப்போம். நம்ம எப்படி வரவேற்கிறாங்க, எப்படி அழுத்தி வைக்கிறாங்க, எப்படி ஊக்குவிக்கிறாங்க, இந்த மாதிரி கலாச்சாரம் இருக்கிறதால எல்லாம் பார்க்கணும்ல. அந்த நோக்கத்திற்காக ஒரு பெண்ணை பார்ப்ப தவறு இல்லைன்னா, அதாவது தீய நோக்கத்தோடு செய்யக்கூடாது இருக்குது. நம்ம கேட்ட கேள்வி எல்லா விஷயமும் தீய நோக்கத்தோடு இருக்கக்கூடாது. சமயத்துல சரியான நோக்கத்துல இருந்து சொன்னா கடவுள் எப்பவுமே செய்ய மாட்டோம், பிடிபட மாட்டோம், உங்களை குற்றம் பிடிக்க மாட்டார் அப்படிங்கிறத நம்ம அறிகிறோம். இந்த மாதிரி அன்னை பெண்ணை தொடுவது என்பது நமக்கு அன்னை பெண்ணை தீய நோக்கத்தோடு தொடுவது தப்பு. அதே நல்ல நோக்கம் நிறைய இருக்கும். நல்ல நோக்கம் என்ன? ஒரு டாக்டரா இருக்கிறாரு, அவர் ஊசி போடணும்னா வழி கிடையாது, அவருக்கு அது இடுப்பு காட்டிதான் ஆகணும். அப்ப ஊசி போடுவாருன்னா தண்ணி தான் செய்வாரு. ஏன் நம்ம தொடராரு அப்படின்னா அதெல்லாம் நம்ம எப்படி சொல்ல முடியும்? அந்த விஷயத்த அவர் நோக்கம் என்ன? டாக்டரோட அவர் வேலை செய்யறாரு, அவ்வளவுதான். நம்மளும் அதுக்கு இடம் கொடுக்கணும். இருக்கு நான் இதெல்லாம் அனுமதிக்க மாட்டேன்னா அப்ப நம்ம பிரச்சனை ஆயிட முடியும் இல்லையா? அன்னை பெண்ணைக்கு தொடக்கூடாதுன்னா என்ன நோக்கம் நம்ம தொடர்ந்து பார்க்கணும். வயல் கடைக்கு போல வயல போட்டு விடுவான் வயல் கடைக்காரன், கையை பிடிக்கிறான் அப்படின்னா கையை எதுக்கு பிடிக்கிறான்? வயல் போட்டு பிடிக்கிறான், வயல் போட பிடிக்காம தப்பு சொல்ல முடியும். ஒரு நாளைக்கு 1000 போடுவான், நோக்கமே இருக்காது. அவரு வலைய மேக்காடு அது விற்கணும். இந்த புள்ளியா போட்டுச்சுன்னா கஷ்டப்பட்டு போடுவோம், இது சரி சரிதான் ஏதாவது சொல்லுவோம், வேண்டாங்க முடியாது அன்னைக்கு ஒரு டைம் தான் ஈஸியா போயிடும். அது சக்சஸ் ஆகிற பிசினஸ். அப்ப அதுக்காக அந்த டைம் வச்சு பண்ணுவானுவோ. அப்போ இந்த இடத்துலயும் தொடுதல் பிடித்தல் இருக்குது. அப்போ அந்த நோக்கத்துக்கு தான் கண்டுபிடிக்க போறேன். அந்த வளையல்காரன் என்ன நோக்கம் தெரியும் அதைத்தான் பாப்பார தெரிகிற. நீ ஏன் அன்னைக்கு போய் தொட்டவன்னு கேட்பாரா? கேட்க மாட்டேன். அது மாதிரி ஒரு வெள்ளத்துல சிக்கி ஒரு பொண்ணு தவிக்கிறா, ஒரு கற்பிணி பெண்ணு தடுக்கி கீழே ஓடுறா, இதெல்லாம் சமயத்துல நம்ம அந்த பெண்ணை போயிட்டு தாங்கி பிடிக்கிறதோ, அதாவது படக்கூட இடத்துல நம்மளுடைய கைகள் படுறதோ தவறாகுமா? அதை தாங்கி தடுக்கீழே வந்தாலும் வயிற்றுல பிள்ளைக்கு பிரச்சனை உண்டாகும். நம்மளோட சூழ்நிலை பார்த்தாலும் நம்ம அதுக்கு நம்ம செய்வோம் இல்லையா? இந்த இடத்துல என்னப்பா நீ அந்நிய பெண்ணை கட்டி பண்ணிட்டு கை தூக்கி விட்டுங்கிற மாதிரி கேள்வி கேட்க கூடாது. ஒரு விபத்து நடக்குது, ஒரு ஆபத்து நடக்குது, தேவையான சமயத்துல நம்ம செஞ்சுதான் ஆகணும் சமயத்துல. அப்ப நம்மளுடைய நோக்கம் உயர்வா இருக்குதுல்ல, அதைத்தான் பார்க்கணும். அது நம்ம கடவுளுக்கு உள்ளது. அதே சமயத்துல ஒரு வெள்ளத்துல ஒரு புள்ள அடிச்சு போகுது, ஒரு இளம்பெண் அடிச்சு போகுது, கடவுள் அரைவரையா இருக்குது. இப்ப நான் காப்பாத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோமா? இல்லையா நான் தொடமாட்ட சொல்லுவோமா? அன்னைக்கு தொடுவது ஹராமு, அன்னைக்கு தொடுவது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டோம்னா பிள்ளை உயிர் போயிடுங்களா? இந்த இடத்துல என்ன நம்ம செய்யணும் அப்படின்னாக்க நம்ம நோக்கம் என்ன? அந்த பெண்ணை காப்பாற்றுவது, இதுதான் நம்ம நோக்கம். பிடிச்சி கரைக்கு வந்துட்டோமா அப்புறம் நம்ம தர மாட்டோம். அப்ப இந்த இடத்துல இப்படி தொடுவது தப்பு, பார்க்கறது தப்பு, இந்த மாதிரி பிடிக்கிறது தப்புன்னு பேசிட்டு இருக்கோம்னா அப்படிதான் இருக்கிறாங்க பாரம்பரியமானவங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். அப்போ உங்க அண்ணன் ஒரு வார்த்தையில சொல்றாரு, உங்களுடைய உள்ளான நோக்கத்திற்கு என்ன செய்யுங்க பிடிக்கப்படுங்க. இந்த வசனம் வேற இடங்களும் இருக்குது, நம்ம படிச்சிருக்கோம். அதனால இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் நீங்க தவறு செய்து விடுவது, நீங்க பாவம் செய்து விடுவது குறிப்பிடல் கூடிய ஒரு குறிப்பிட்ட தப்பான குறிக்கோட உங்களோட நோக்கம் அதில் பொறுப்பாவீங்கன்னு சொல்றாரு. கடவுளை பொறுத்த வரைக்கும் மன்னிப்பவர் மிக்க கருணையாளரு, நாம ஜெட்டியா நடந்துக்கணும், என்ன நமக்கு லட்சம் மன்னிக்க விட இருக்கிறாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆக இந்த வசனத்துல நாம இந்த தத்துவ சம்பந்தமா நம்ம பார்த்திருக்கோம். மரபடி வழி தேர்தல் அப்படின்றது நீங்க சொல்ல பாக்காத எல்லாருமே மிஷாரி, ரிஃபாயி இப்படி நிறைய இப்பயுமே அந்த பேர் பேரை எல்லாத்தையும் வச்சுதான் வர இப்போ பாக்குற அந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு. இவருடைய கசின் பேர்லாம் நீபெருமாங்க. இன்னைக்கு அந்த நீபர் பேர் தொடர்ந்துட்டு இருக்கோம். பசங்க விஷயம் வாடி வேற அதுதான் இருக்குது. அது மாதிரி அங்கே இருக்குது அறமாடுகள்ல. நம்ம ஊர்ல அது குறைஞ்சிருக்கு, நம்ம வேற மாதிரி பயன்படுத்துறோம். ஆக அந்த பயன்படுத்தக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் சொன்ன மாதிரி தீவிரமா நம்ம செஞ்சுட்டு போகணும் அப்படிங்கிறத பாக்குறோம். அந்த பிள்ளைகளை நம்ம தத்தெடுத்துட்டா சரியான முறையில நம்ம குடும்பத்துல ஒரு அங்கத்தினரா நம்முடைய சகோதரா அவங்கள நம்ம நடவடிக்கை நடத்துறத பாக்குறோம். கடைசியா நாம என்ன செஞ்சாலும் எதனை செஞ்ச தப்பை பத்தி அது ஒரு பெரிய தவறு ஒண்ணு இல்ல, இன்னும் நாம தெரிஞ்சுக்க சரி நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம கட்டுகிறாரு. அதே சமயத்துல நம்முடைய உள்ளார் மூவருக்கு மட்டும்தான் நம்ம பிடிக்கப்படுவோம். அது நம்ம கான்பிடண்டா இருப்போம், உறுதியா இருப்போம். அல்லது ரீதியில நம்ம நோக்கம் எப்பவுமே சிறந்ததா இருக்கணும். அது நஷ்டம் வரலாம், கஷ்டம் வரலாம், வரலாம், அது ரெண்டாவது எல்லாமே நம்மளுடைய நோக்கம் சரியா இருந்துச்சா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு நடக்கிறது அந்த வசனத்துல பாக்குறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் நிறைவானது. அதை பத்தி பேச பேச நிறைய சிந்தனை வந்துட்டு தான் இருக்கும். நமக்கு எதுவுமே அல்லாஹ் கற்றுக் கொடுத்தனாலோ அதனை கற்றுக்கொடு அதனுடைய வழியில் நடப்பதற்கு எல்லாம் நமக்கு மாபெரும் அறிக்கை செய்வார்கள் பிரார்த்தனை பண்ணி
இந்த தேசத்தை நிறைவு செய்வோம். வார்த்தையை போல வைத்து அல்லாவுக்கே மாஷா அல்லா, லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.